குரு பயிற்சி 2025 குரு பயிற்சி வருகிற மே 14ஆம் தேதி இரவு 10:36க்கு கண்டிப்பாக நிகழ இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் ராசி வாரியாக இல்லாமல் பர்டிகுலராக நம்ம நட்சத்திர வாரியாக எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி, அதில் உள்ள வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா மேஷ ராசி. மேஷ ராசிக்குள்ளே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். இது எல்லாமே மேஷ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான். மேஷ ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய உண்கல ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். புது முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அதில் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஸ்தானம். இப்படிலாம் சொல்லிகிட்டே போனாலும் குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களுக்கு தான் நன்மை செய்வார். அப்போ இந்த 3ஆம் இடமான மிதுனத்தில் உட்காந்துட்டு எந்தெந்த இடங்களெல்லாம் குரு பார்வை செய்கிறாரு? 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம், 9ஆம் இடமான பாக்யஸ்தானம், 11ஆம் இடமான லாபஸ்தானம். 3மே எவ்வளவு வாழ்க்கைக்கு உண்மையான ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். அப்போ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வயதுக்கேற்ற நல்ல விஷயங்கள், கடன் நோய், எதிரி தொல்லைகள்லாம் விலகி ரொம்பவே நல்லா இருக்க போகிறாங்க. பெக்யூலியராக நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம். அப்போ கேதுவுடைய சாராம்சத்தை பொறுத்தும் இந்த குரு பயிற்சிங்கிறது வேலை செய்யும்னே சொல்லிடலாம். கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறது சிம்மத்தில். கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியனும் உச்சமாயிருக்கிறாரு. அப்போது கடவுள் பக்தி அப்படிங்கிறது ஏற்கனவே அஸ்வினிக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மற்றவங்க கும்பிட்றத விட அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக கடவுளை நெருங்கி கும்பிடுவாங்க. கடவுள் மேலே அதிகமான பற்றுதலும் அன்புமே அஸ்வினிக்கு உண்டுங்கிறத சொல்லிடலாம். ஆனாலும் இவ்வளோ தூரம் தெய்வத்தை கும்பிட்டும், இவ்வளோ நல்லவனாக நான் இருந்தும், அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினச்சும், எவ்வளவு புண்ணியமான காரியங்கள் செஞ்சும் எனக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்ட அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த குரு பயிற்சிங்கிறது அமைய போகுது. ஆமாம், தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்குது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சரி, 9ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குருவுடைய பார்வையும் சரி, 5ஆம் இடத்துல கேதுவோட பிளேஸ்மெண்ட்டும் சரி இதை ஊர்ஜிதப்படுத்துது. அப்போ நீங்கள் செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான நல்ல பலன் எல்லா வகையிலையும் எல்லா வயதை சேர்ந்த அஸ்வினி நேயர்களுக்கும் கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னே சொல்லிடலாம். பரணி நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? பரணி அப்படிங்கிறது ஒரு முழு நட்சத்திரம். மேஷ ராசிக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். பரணி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு கண்டிப்பாக. அப்போ என்ன மே மாதம் சுக்கிரன் உச்சமாக தான் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் சுக்கிரனுடைய ஒரு வீடான துலாம்கே குருவுடைய பார்வை அப்படிங்கிறதும் விழுது. அப்போ துலாத்துடைய பலன் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முழுக்க பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. குறிப்பாக பரணி நட்சத்திரத்தில் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலையே இல்லை. எவ்வளவு தூரம் வெளியில் பார்க்க நாங்கள் நல்ல கணவன் மனைவியாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரு எமோஷ்னல் கம்பேட்டபிலிட்டி கூட கிடையாது. ஏனோ ஒரு வாழ்க்கை, ஒரு நாடக வாழ்க்கை, ஒரு போலி வாழ்க்கை, ஒரு சொசைட்டியல் ஸ்டேட்டஸ்க்காக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்லாஸ்னால பிரச்சனை, இப்படிலாம் வருத்தப்பட்ட பரணி நட்சத்திர நேயர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சிக்கு பின் கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டேயும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கிருத்திகை நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் தான். கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் மட்டுமே மேஷ ராசியில் இருக்குது. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவங்க, 2-3 பாதத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சி? கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் ராசிநாதன் அவர் உச்சமாக தான் இருக்கிறாரு. அப்போ அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு எல்லாம் அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான யோகம் இந்த குரு பயிற்சிக்கு பின் ரொம்ப வலுவாக இருக்குது. அரசு அனுகூலமும் கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சலுகை வேணும், ஒரு மானியம் வேணும், ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கோன்னா அது கிடச்சிரும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய யோகம், அரசு அனுகூலம், எதிரிகள் சம்மந்தப்பட்ட யோகம், இது ரெண்டையும் கனெக்ட் ஆகிற ஒரே இடம் வம்பு வழக்குகளில் கோர்ட் மூலமான வெற்றி. இப்போ கோர்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு கேஸை போட்டிருக்கீங்க, அது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட கேஸாக இருக்கட்டும், இல்லை சில பேர் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்கீங்க, இல்லை என்ன மாதிரியான கேஸஸோ அது வெற்றி அடைந்து அந்த அரசு அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இவ்வளோ நாள் இருந்துட்டு வந்த கிருத்திகை நட்சத்திர நேயர்களுக்கு அந்த பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இந்த குறிப்பிட்ட குரு பயிற்சிக்கு பின்னாடி நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கிறது அடி மனசில் ஆழமாக இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை அப்படிங்கிறதும் துளிர்விடும். ஏன்னா சூரியன் உச்சமாகவே இருக்கிறாரு இந்த குரு பயிற்சி சமயத்தில். அப்போது தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சிக்கு பின் நன்மைகளை அதிகமாக பெறுறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு சின்ன வாழ்வியல் பரிகாரம். தினமும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் தியானம் பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த புருவ மத்தியில் கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர்றது இந்த அளவுக்கு இன்டெப்த்தான மெடிடேஷன் போகலை அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் காலையில் ஒரு இளம் வெயிலில் யாருமே இல்லாமல் எந்த புத்தகமோ மொபைலோ எதுவும் கையில் இல்லாமல் தனியாக உட்காந்து உங்களுக்கு நீங்களே பேசி ஒரு சுயமாக நீங்கள் பேசிக்கிட்டா செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டா கூட அது ஒரு மெடிடேஷனுக்கு சமம் தான். இந்த விஷயத்தை அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது பர்சனல் லைஃப்பும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி ஒரு நல்ல நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்கள் மைண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்களை பண்ணும்போது இந்த குரு பயிற்சி இன்னமும் நல்லா வேலை செய்யும். சுக்கிரன், பெண்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் பெண்களை கஷ்டப்படுத்தாமல் இருங்க. மனைவியாவோ அம்மாவோ அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்க மனசு நோகிறபடி பேசுகிறது அப்படிங்கிறத பரணி நட்சத்திரம் உள்ளவங்க தவிர்த்துக்கணும். நீங்கள் பரணி நட்சத்திரம் ஆணாக இருந்தால் மட்டும் இல்லை, பெண்ணாக இருந்தாலுமே இன்னொரு பெண்ணை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒருவேளை அந்த பெண் டாக்ஸிக்குங்க, எப்படி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் விலகிருங்க. எல்லாரையும் நம்ம நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு மனைவியே பிரச்சனையாக இருப்பாங்க, கொஞ்சம் விலகிருங்க. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல சூழ்நிலை தான் வரப்போது, ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். இருந்தாலுமே பெண்கள் சம்மந்தப்பட்டு எதுவும் பாவம் பண்ணாமல் இருந்துக்கிறதுங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு பரிகாரம். அதே மாதிரி தயிரை தானம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் தயிர் தானம் பண்ணும் பட்சத்தில் அல்லது தயிர் சாதத்தை தானம் பண்ணும் பட்சத்தில் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு ஏற்படும். மேஷராசி கிருத்திகை முதல் பாதத்துக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி இன்னமும் நல்லாயிருக்கும். அப்பாவை நல்லா பார்த்துக்கிறது, அப்பாவுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறது, அப்பாவே இல்லை அப்படின்னாலும் அப்பா வயதில் உள்ள ஆண்களை மதித்து நடக்கிறது, வேலை செய்கிற இடத்துல உண்மையாக வேலை செய்கிறது, தான் வாங்குகிற சம்பளத்துக்கு சரியான நேரத்தில் சரியான வேலையை டெடிக்கேட்டடாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல பரிகாரமாக கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சியில் அமையுது.